வெல்கம் டு சேனல் மோட்டிவேஷன் மை செல்ஃப். இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா, இப்போ மணி ஃபஸ்ட்டு 5:15. எங்கே போயிட்டுருக்கோம் பஸ்ஸில். கூட இன்னும் யார் யார் இருக்காங்க அப்படின்னா, இங்கே ஒரு மேடம் இருக்காங்க, அங்கே பின்னாடி 2 மேடம் இருக்காங்க. எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, கோயிங் திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் போக போகிறோம். ரொம்ப நாள் தான் நம்ம பிளான் பண்ணிட்டு இருந்தது இல்லையா, ஸோ அதுக்கு தான் போக போகிறோம். நாங்கள் பஸ் விட்டு இறங்கிக்கிறோம். ஓகே, லைட்டை வேறு ஆஃப் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு லைட் எடுத்துகிட்டு இருக்கும் போதே ஒழுங்கு மரியாதையாக எடுத்துருக்கலாம். நான் சரி பகல் தானே தெரியும் நினச்சிட்டு இருந்தோம். பட் பரவாயில்லைக்கும் நல்லா தான் இருக்குது. ஓகே, கரெக்டாக கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்ப்போம். சரியா, அடுத்து எங்கிட்ட நம்ம பேசுவோம். இப்போ டைம் 9:15. நம்ம காலையில் 5 மணிக்கு பஸ் ஏறினது. இப்போ 9:15 ஆயிருக்கு. 4.25 மணி நேரம். அவ்வளோ ரஷ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப கூட்டம் அந்த மாதிரி இல்லை, எல்லாம் மூவிங்கில் தான் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் அவ்வளோ பெரிய மலை இருக்குது. ஐ திங்க் அதில் நடக்க போகிறோம் கிரிவலம்னு நினைக்கிறேன். இங்கே நடந்து போனாலும் போகலாம், இல்லை ஆட்டோலையும் போகலாம் போல் இருக்குது கோவிலுக்கு போகிறதுக்கு. ஆக்சுவலி கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் நடந்து போகிற மாதிரி இருக்கும் போல். ஏன் தெரியுதுன்னா இல்லையா, வெயில் அடிக்கிட்டு இருக்கு. ஸோ நடந்து போவோம். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அவ்வளோ தூரம் எப்படி நடப்போமா என்னன்னு தெரியல. ஆக்சுவலி நம்ம வாக்கிங் போகிற ஆள் தான். பார்ப்போம் எப்படி நடக்கணும் என்ன அப்படிங்கிறது. இப்போ நம்ம கோவில் கோபுரத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். அந்த அவ்வளோ பெரிய மலைக்கு முன்னாடி அந்த கோபுரம் பார்க்கவே அவ்வளோ அழகாக கம்பீரமாக காட்சியளிக்குது. மலை தெரியுது அப்படின்ன உடனே கார்த்திகை தீபம் அன்னைக்கு மலை மேலே விளக்கேற்றினாங்க இல்லையா, அதுவும் தெரியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக போயிட்டுருக்கோம். அண்ட் இப்போ நீங்கள் இந்த பார்க்குற ஃப்ரேமில் பஞ்சபூதங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாத்தையுமே பார்க்க முடியும். இந்த கோவில் அந்த மெயின் கோபுரம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோவில் இருக்குது. இங்கே சாமி கும்பிட்டுட்டு தான் அங்கே போகிறாங்க. நானும் அழைச்சிட்டேன் லைட்டாக. ஓகே, அங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது கார்த்திகை தீபம் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த அவ்வளோ பெரிய கோபுரத்துக்கே அவ்வளோ பெரிய மாலை அவ்வளோ அழகாக இருக்குது. கூட்டம் இருக்கு ஓரளவுக்கு, அப்படி இருக்கு மலை. நானே அம்மன் மாதிரி இருக்கேன். கூட்ட நெரிசலிலே கண்மணிகளாகிய உங்கள் குழந்தைகளை கரங்களை பிடித்து பாதுகாப்பாய் வைத்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, உங்கள் நகைகள் ஆபரணங்களை பின்னூட்டியில் கோர்த்து பின் செய்து உங்கள் ஆடைகளை பின் செய்து கொள்ளும்படியாக கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். சந்தேகப்படும் நபர்களோ திருடர்களோ உங்கள் அருகில் இருப்பார்கள். சந்தேகம் ஏற்பட்டால் உடனே அருகில் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த தேர் கார்த்திகை தீப திருவிழாக்காக ரெடி பண்ணியிருந்த தேர். வானத்தை தொடுற மாதிரி இருக்கு இல்லையா. அண்ட் மொத்தம் 5 தேர் இருந்தது. டிவியில் பார்த்த தேரை நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம நடக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா இதுவே கிரிவலை பார்த்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ கிரிவலை பார்த்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். ஆனால் இப்போ வேர்த்து ஊற்றுது. ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, அதுக்குள்ளேயே வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அண்ணாமலை அம்மன் ஆலயம், சிவனோட வைஃபு அண்ணாமலை அம்மன், அதாவது அண்ணாமலையாரோட வைஃப் கோவில். வாங்க உள்ளார போயிட்டு உங்களுக்கு சாமி. கோவிலை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா 9 லிங்கங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம நடந்து வர்றது இன்னைக்கு கூட்டமும் அவ்வளோ கிடையாது. ஆக்சுவலி நேற்று கார்த்திகை தீபம் இல்லையா, ஃபுல் ரஷ்ஷு எல்லாம். நேற்றே கொஞ்சம் பரவாயில்ல. நான் ரொம்ப ஆனால் எக்குதப்ப நெரிசலாக இருக்கும்னு நினச்சேன். பட் ஓகே, இது நம்மளுக்கு கூடியது தான். அது வரைக்கும் ஃபீல் கூட இருப்பார். கூட பத்திரமா நம்மளை எந்த தடங்களும் இல்லாமல் நம்ம நல்லபடியாக நடந்து முடிச்சிடலாம். கூட்டமே கிடையாது. ஆக்சுவலி பழனியில் கூட இந்த அளவுக்கு கூட்டம் இருக்க தான் செய்யும் எப்பயுமே. ஆண்டு இன்றைக்கி கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாள் வேறு. ஸோ அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி 4th டே. எனக்கு 4th டே ரொம்ப பிடிக்கும். அண்ட் பௌர்ணமி அதனால எப்படி தான் மிஸ் பண்ணக்கூடாது, திருவண்ணாமலை வந்துடணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தாச்சு. அதனால் போய் பண்ணியாச்சு. நம்ம அப்படியே ஒவ்வொரு லிங்கம்லாம் பார்க்கலாம். சிவனே இன்றைக்கி கூப்பிட்ருக்காருன்னும் போது நம்ம வராமல் இருந்தால் எப்படி. மலையை சுற்றி
மொத்தம் 8 லிங்கங்கள் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு வந்து 9 லிங்கம்னு சொல்லிட்டேன். பட் ஆக்சுவலி 8 லிங்கம் தான். இதுதான் முதல் லிங்கம், இந்திர லிங்கம். ஓகேவா? கோவிலை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லிங்கங்கள் கோவில்கள் இருக்கும். பட் தனியாலாம் தெரியாது. நம்ம வேணும்னா போய் போகலாம். அங்கங்கே நமக்கு நோட்டீஸ் போர்டு வச்சுருப்பாங்க. அண்ட் அடுத்து என்ன பார்த்திங்க அப்படின்னா, நித்யானந்தாவோட ஆசிரமம் இங்கே இருக்குது. வீட்டிலேருந்து கிளம்பும் போதே சொன்னாங்க, ஆசிரமத்தில் வந்துட்டு எப்பயுமே அன்னதானம் நடக்கும், ஏன்னா போயிட்டு வாங்க அப்படின்னு. பட் நாங்கள் உள்ளெல்லாம் போகலை, ஏன்னா இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே போயெல்லாம் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து ஜஸ்ட் வீடியோக்காக மட்டும் நான் கவர் பண்ணிக்கிட்டேன். அண்டு மலை சுற்றி நிறைய கோவில்கள் ஆசிரமங்கள் இருக்கும். அண்ட் இப்போ நம்ம பார்க்குறது வந்து திருவண்ணாமலையோட தெற்கு கோபுரம். ஓகேவா? கோவிலை சுற்றி 4 பக்கங்களும் வந்து கோபுரங்கள் இருக்கும். நாங்கள் எதுக்குள்ளேயுமே போகலை, அப்படியே கிரிவல பாதையில் நடந்துக்கிட்டே ஒன்று ஒன்றா நாங்கள் பார்த்து கும்பிட்டுட்டு நாங்கள் நடந்துக்கிட்டே இருக்கோம். அண்ட் இது எதுக்காக எடுத்தேன் அப்படின்னா, யூஸ்வலாக கார்த்திகை தீபம் அண்ட் அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா பயங்கரமான கூட்ட நெரிசல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் 2வது லிங்கமான மலை சுற்றி இருக்கக்கூடிய 2வது லிங்கம் வந்து அக்னி லிங்கம். நோட்டீஸ் போர்டு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போனால் நம்மளால் போய் அக்னி லிங்கத்தை தரிசிக்க முடியும். பட் நம்ம உள்ளே போல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம நடந்துகிட்ருக்கோம் கிரிவல பாதையில். அடுத்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, ரமண மகரிஷி ஆசிரமம். உள்ளே போனால் அவ்வளோ ஒரு அமைதி, அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ். திருவண்ணாமலைக்கு வந்தால் கண்டிப்பாக நம்ம ரமண மகரிஷி ஆசிரமத்தில் போய் கொஞ்சம் நேரமாவது தியானம் பண்ணிட்டு வந்தோம்னா அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். இப்போ தான் வந்து ரமண மகரிஷி ஆசிரமம் போயிட்டு வந்தோம். அவ்வளோ பெரிய இடம், அது அவர் இருந்த இடம் போல இருக்கு. ரொம்ப சைலண்ட்டாக தியானம் பண்ணுறவங்க ரொம்ப பண்ணி அப்படியே உருகி பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது. அது பார்க்கும்போது அந்த மெடிடேட் பண்ணுறத நம்ம அங்கே போய் பண்ணலாம். அங்கே மட்டுமே வந்து நம்ம ஃபுல் டே கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், அதாவது மெடிடேஷனில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால். பேர், புகழ், பணம் இதெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது இந்த மாதிரி இடத்த பார்க்கும்போது தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, ரமண மகர்ஷி பற்றி நான் ஹிஸ்ட்ரி நம்ம படிக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். வீட்டுக்கு போய்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சக்தி பீடம் அதுவும் இங்கே இருக்குது. அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது 3வது லிங்கமான யமலிங்கம். இதுக்கு முன்னாடி பார்த்த கோவில் இந்த கூட்டத்தை விட இந்த கோவிலில் கூட்டம் அதிகமாக இருக்குது. மேபி மக்களுக்கு உயிர் பயம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். டயர்டாகக்கூடாதுல, அதனால கொஞ்சம் சாப்பிட்டு போகலாம். இப்போ தான் வந்துட்டு கேப்டனோட பையன் போனார். அதாவது பெஸ்காட்டில் ஹார்ஷு வெஸ்ட்டு திருவண்ணாமலை வெஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் கிட்டே இருந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் 10 கிலோமீட்டர் இருக்குது நம்ம முடிக்கிறதுக்கு. அதுக்குள்ளே வி கிராஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 8000 ஸ்டெப்ஸ் நம்ம தாண்டியிருக்கோம். நான் பீடோமீட்டர் வேறு போட்டுவிட்டேன், ஆன் பண்ணி விட்டேன். எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்குதுன்னு சும்மா கால்குலேட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் இந்த லைனில் வந்து நிறைய இந்த கிளி ஜோசியெல்லாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் நம்ம டெஸ்ட் பார்த்துடக்கூடாது. இந்த கோயில் இல்லை, எந்த கோயிலுமே கிளி ஜோசியம் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஆக்சுவலி இங்கே ஒருத்தர் எலி கூட செஞ்சார். எலி வந்து அந்த சீட் எடுத்துது, ஏதாவது சொல்லி களைப்புட்டுருவாங்க. ஸோ எந்த கோயில் போனாலும் அந்த ஜோசியம் பார்க்கறது வேலையெல்லாம் பண்ணவே கூடாது. இன்னும் 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஓகே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 4வது லிங்கமான நிருத்தி லிங்கம். இந்த லிங்கம் வந்து நீரோட தொடர்புடைய லிங்கமாக இருக்கணும். இதை பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து திருநீர் அண்ணாமலையார் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கும். அண்ட் இதுக்கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா நம்ம திருவண்ணாமலையில் சரிபாதி நடந்துட்டோம்னு அர்த்தம். 2 கால் ஆகுது. இப்போ நம்ம வந்துட்டு எனர்ஜி ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடுச்சு. அப்பப்போ ஸ்நாக்ஸ் அது இதுன்னு சாப்பிட்டாலும் எனர்ஜி பத்தலை. ஸோ அன்னதானம்ல கீழே நிற்காச்சு. போயிட்டு என்ன மேடம் டயர்டாக இருக்கா இல்லையா? டயர்டாக கண்டிப்பாக இருக்கா? ஐயோ சீனியருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அடிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறது? ஸோ சாப்பிட்டு மறுத்தமாக நடப்போம். ஆனால் இந்த அளவுக்கு வெயில் ஓவராக இல்லை ஏன் மேடம்? கண்டிப்பாக மேடம். கூட்டமும் பரவாயில்ல தானே? பரவாயில்ல, வெயிலும் இல்லை, நமக்காகவே அமைஞ்ச மாதிரியே ஆயிடுச்சு. எப்படி கொட்டு வந்தோன்னா ஒரு நல்ல இது நம்ம சாப்பிட்டு கிளம்புறோம். இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு தெம்ப நடக்க ஆரம்பித்தாச்சு. அடுத்து வர்றது பார்த்திங்கன்னா 5வது லிங்கமான வருணலிங்கம். ஆக்சுவலி இப்போ 5 லிங்கம் பார்த்தாச்சு. இன்னும் 4 லிங்கம் பார்க்கணும். நடந்துக்கிட்டே இருக்கும். அடியிலலாம் கால் வந்து அப்படியே லைட்டாக எரியிற மாதிரி இருக்குது. அந்த ஆங்கிள்லாம் பெயின் ஸ்டார்ட் ஆகுது. இவ்வளோ தூரம் நம்ம ஒன்றா நடந்தது இல்லைல்ல, அதனால தான்
ஓகே, நடந்துடலாம், முடிச்சிடலாம். ஓகே, சுற்றி கடையாக இருக்குது, பார்த்துட்டே தான் இருக்கும், நிற்கலை, மூவிங்லேயே தான் இருக்கும். சரி மேடம், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது சொல்லுங்கள். பரவாயில்ல மேடம், நீங்கள் இதே சொல்லுங்கள் எப்படி இருக்கு சும்மா சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள் சொல்லுங்கள். எப்படி இருக்கு, கால்லாம் வலிக்குதா, எப்படி ஃபீல் ஆகுது? லைட்டாக வலிக்குது, ஆனாலும் சிரிச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு கண்ணெல்லாம் உள்ளே போயிட்டு இருக்கு. வலி வந்து காலில் இருந்தாலும் அதை முதல்ல சரி நடப்போம், எப்போ முடியும் பார்ப்போம். முடியும் இன்னும் 7 கிலோமீட்டர் தான்ப்பா இருக்கு. 7 கிலோமீட்டர் இருக்கு, முடிச்சிடலாம், முடிக்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அர்த்தநாரீஸ்வரர் அண்டு லக்ஷ்மி குபேரர் கோவிலுக்கு தான் போக போகிறோம். இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ள சாமியுமே வந்து அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி அலங்கரிச்சிருந்தாங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அண்டு அடுத்து நம்ம பார்க்க போகிற அந்த 6வது லிங்கம் என்ன அப்படின்னா வாயு லிங்கம், லிங்கம் ஃபார் ஏர். ஓகேவா, இதையும் நம்ம நல்லா சாமி கும்பிட்டுக்கிட்டு அப்படியே நம்ம நடந்து போனோம் அப்படின்னா அடுத்து, அதாவது இப்போ வந்து டைம் ஆகிடுச்சு, ஸோ அடுத்தடுத்து டக்குன்னு போகணும்னு நம்ம நினச்சி போயிட்டுருக்கோம். அடுத்து வர 7வது லிங்கம் என்ன அப்படின்னா சந்திரலிங்கம். ஓகேவா, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது இந்திரலிங்கம், அதே மாதிரி இது வந்து சந்திரலிங்கம். இப்போ நம்ம குபேரலிங்கம் வந்திருக்கோம். 7 முடிச்சிட்டோங்க, 2 இருக்குது. இங்கேருந்து 3.8 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இந்த கோயில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்ம போகலாம். சொல்லுவாங்க சிவன் வந்து எப்பயுமே வந்து ஒன்றுமே இல்லை, நம்ம ஃபுல் கஷ்டம் அப்படின்னு நினைக்கும்போது சிவனை நம்ம கும்பிட முடியும். அதே மாதிரி தான் இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வரும்போது சிவனை நினச்சோமோ இல்லையோ, பட் இதுக்கப்புறம் இந்த ஒரு லாஸ்ட் 4 கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா சுத்தமாக முடியல, ஒன்றும் வருது மைண்டில். அண்ட் வர வழியில் பார்த்திங்கன்னா இடுக்கு பிள்ளையார் கோவில் இருந்தது. அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம தீபம் போட்டு மலையை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தோம். அடுத்து கடைசியாக வந்து பார்த்த லிங்கம் என்ன அப்படின்னா ஈசானிய லிங்கம். இதுதான் கடைசி லிங்கம். இங்கே வந்து போய் பார்த்துட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்டு நல்லபடியாக நம்ம நடந்து முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சாமிக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம கிளம்பி. ஸோ ஃபைனலாக நம்ம முடிச்சாச்சு. எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்துக்கு வந்து ராஜகோபுரத்தோட கிழக்கு வாசலில் வந்து முடிச்சிட்டோம். மணி இப்போ 3:30. என்ன மேடம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சோம்ல? இவ்வளோ டயர்டாக இருந்தாலும் இப்போ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சோம், எங்கேயும் தீங்காமல் எதுவும் ப்ராப்ளம் பண்ணாமல் சிவனை நல்லா கும்பிட்டுட்டு எல்லாத்துக்குமே எல்லா அருளும் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கலாம். நம்மளும் வீட்டுக்கு கிளம்பலாம். டாட்டா பை பை. இதுக்கு மேலே என் ஃபோனில் சார்ஜும் இல்லை, சுத்தமாக முடிஞ்சு போச்சு. ஸோ நம்ம கிளம்புறோம். டாட்டா பை பை. எல்லோரும் நிறையா ஹாப்பியாக இருங்க, இப்படி கடவுள் கும்பிட்டுருங்க. கடவுள் எல்லாமே நமக்கு கொடுப்பாரு. அந்த பின்னாடியில் வேறு தேர் வேறு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க, இங்கெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்க தேர். ஓகேவா, உண்மையை சொல்லணும்னா கால் உண்மையிலே ரொம்ப கொஞ்சம் வலிக்குது தான். போய் எல்லாம் சுடுதண்ணி ஒருத்தலாம் கொடுத்துக்கலாம். நம்ம நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணலாம், பேசலாம். அதுக்கு நம்ம சேனல் மோட்டிவேஷன் மெசேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பை.